தற்போது தமிழகத்தில் எந்த சேனலை திறந்தாலும் சரி, அப்படி இல்லைனா லேப்டாப் ஓபன் பண்ணி எந்த ஒரு சமூக வலைத்தளத்தை பார்த்தாலும் சரி, நம்ம கண்ணுக்கு தென்படுவது விஜய் டிவி மற்றும் பிக் பாஸ். இந்த ரெண்டு வாக்கியங்கள் தான் வந்துட்டு ஹைலைட் பண்ணி எல்லா சமூக வலைத்தளத்திலும் இருந்து வந்துட்டு இருக்குங்க. தற்போது செலிபிரிட்டிஸ் கூட வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி தற்போது பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு மிகவும் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது இந்த பிக் பாஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்துட்டு அவங்க ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனம், அவங்க வந்துட்டு பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தில் சொல்வதெல்லாம் உண்மை என்ற ப்ரோக்ராமை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமாக வந்துட்டு அவங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனம் விஜய் டிவியை வந்துட்டு பின்னுக்கு தள்ளி விட்டு டிஆர்பியில் முன்னுக்கு வந்ததாக வந்துட்டு ரொம்பவே பெருமையாக பேசியிருந்தாங்க. ஆனால் தற்போது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக நம்மளுடைய விஜய் டிவிக்கு ஏகப்பட்ட டிஆர்பி ரேட்டிங் ஏறி போய்கிட்டே இருக்கான். இதுக்கு முன்னாடி இருந்த நிலையை விட தற்போது விஜய் டிவியின் டிஆர்பி வரலாறு காணாத அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படின்ற செய்திகள் தற்போது இணையதளத்தில் மிகவும் வேகமாக பரவி வந்துட்டு இருக்கு. விஜய் டிவி இந்த ப்ரோக்ராமை டிஆர்பிக்காகத்தான் பண்ணுறாங்களா, அப்படி இல்லைனா இந்த ப்ரோக்ராம் உண்மையான ப்ரோக்ராமா அப்படின்ற வாக்குவாதங்கள்லாம் வந்துட்டு இரண்டாம் பட்சம் தாங்க. தற்போது விஜய் டிவி எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவு வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு மக்களிடம் ரீச் ஆயிருக்கு. இதை கமலஹாசனே வந்துட்டு கிட்டத்தட்ட 4.5 கோடி மக்கள் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு ரொம்பவே பெருமையாக பேசிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா தமிழகத்திலேயே நம்பர் 1 சேனலாக விஜய் டிவி தான் வரப்போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக அந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.